நிகழ்தகவு. கட்டிலில் இருந்து கீழே விழுந்து குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறிய தாய். குழந்தையின் உடம்பில் காயங்களும் நகக்கீறல்களும் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததால் வெளியான பல உண்மைகள். கொடூர தாயுடன் சேர்ந்து கூண்டோடு சிக்கிய 3 கயவர்கள். நள்ளிரவில் வாழைத்தோப்புக்குள் நடந்தது என்ன? குழந்தையின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? விடிஞ்சோ விடியாமலோ நெல்லை நடுவுக்குறிச்சியில உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்த பிருந்தா, என்னுடைய குழந்தை தர்ஷினி கட்டில்ல இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான பிருந்தாவுடைய அம்மா, கட்டில இருந்து விழுந்தா உயிரிழக்க வாய்ப்பே இல்ல, குழந்தை மயங்கிதான் இருக்கும்னு சொல்லி திசியன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. குழந்தைய பரிசோதனை பண்ண டாக்டர்கள் குழந்தை உயிரிழந்து சில மணி நேரம் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் குழந்தையோட உதடு, நெத்தி, தலை, காதுன்னு உடம்புல சில இடங்கள்ல காயமும் நக கீறல்களும் இருந்ததால சந்தேகமடைஞ்ச டாக்டர்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் குழந்தையோட அம்மா பிருந்தா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்பதான் கட்டில்ல இருந்து பாப்பா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிருந்தா. கட்டில்ல இருந்து கீழே விழுந்தா உடம்புல பல இடங்கள்ல எப்படி காயம் இருக்கும், அதுவும் குழந்தை உடம்புல நகை கீறல்கள் எப்படி வரும், நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு போலீஸ் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுல எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம மழுப்புன பிருந்தாவால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. அப்பதான் இரவு நேரத்துல வாழை தோப்புக்குள்ள நடந்த ஒரு கேடுகட்ட வேலையை பத்தி சொல்லி இருக்காங்க. நெல்லை மகாதேவன் குலத்தை சேர்ந்தவங்க தான் பிருந்தா. அவருடைய கணவர் கோவையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தன்னுடைய 2.5 வயது குழந்தை தர்ஷினியோட தனியா தான் இருந்திருக்காங்க. கணவர் வெளியூர்ல இருந்ததால அதே பகுதியில் உள்ள முத்து சுடர் அப்படிங்கிறவர் கூட பிருந்தாவுக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. அப்படிதான் முத்து சுடர் கூட தனிமையில இருக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள ஒரு வாழை தோப்புக்கு பிருந்தா நைட்டு நேரத்துல போயிருக்காங்க. தன்னோட குழந்தையையும் வாழை தோப்புக்கு தூக்கிட்டு போன பிருந்தா முத்துச்சுடருடைய நண்பர்களான எட்டமொழி லிங்கசெல்வன், துவரம்பாடு பகுதியை சேர்ந்த பெஞ்சமின் 2 பேர்கிட்டையும் கொடுத்திருக்காங்க. நாங்க குழந்தைய பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு முத்து சுடர்கிட்டையும் பிருந்தா கிட்டையும் லிங்கச்செல்வனும் பெஞ்சமினும் சொல்லி இருக்காங்க. அடுத்து வாழை தோப்புக்குள்ள பிருந்தாவும் முத்துச்சுடரும் போனதும் குழந்தை தர்ஷினி, நான் எங்க அம்மா கிட்ட போறேன்னு அழுது இருக்காங்க. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க, வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி குழந்தைய 2 பேரும் மிரட்டி இருக்காங்க. ஆனா குழந்தை அழுகைய நிறுத்தவே இல்லை. அப்போ ஆத்திரத்துல குழந்தைய லிங்கசெல்வனும் பெஞ்சமினும் மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அப்படியும் குழந்தை அம்மா கிட்ட போறன்னு அடம் பிடிச்சதால கடுப்பான 2 பேரும் அவங்க குடிச்சிட்டு இருந்த மதுவை குழந்தையோட வாயில ஊத்தி இருக்காங்க. மது குடிச்சா போதையில குழந்தை தூங்கிரும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் இன்னும் குழந்தையுடைய அழுகை சத்தமே அதிகமாகி இருக்கு. அடுத்து குழந்தையோட வாயை மூடியிருக்காங்க. அதுல குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்திருக்குது. அதுக்கு பிறகு அங்க வந்த பிருந்தா கிட்ட குழந்தை கட்டில இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டதா சொன்ன லிங்கசெல்வனும் பெஞ்சமினும் சைலண்டா உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, இல்லனா எல்லோரும் கூண்டோட சிக்கிருவோம்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து பிருந்தா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. குழந்தையுடைய அம்மா பிருந்தா, முத்துச்சுடர், லிங்கசெல்வன், பெஞ்சமின் 4 பேரையும் கைது செஞ்ச போலீஸ் உண்மையிலேயே குழந்தைய அடிச்சுதான் கொன்னாங்களா, இல்லனா பாலியல் சீண்டல்ல ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதுல குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிய வந்தா விசாரணையுடைய கோணமே மாறும்னு சொல்லப்படுது. நிகழ்தகவு.